EMI டீம் எங்க எல்லாரையும் நீங்க நேர்ல மீட் பண்ணுமா? அப்போ ஜூலை 23 கோயம்புத்தூர் ப்ரோசன் மால்ல நடக்கிற EMI 1 மில்லியன் செலிப்ரேஷனுக்கு எல்லாரும் வாங்க. அங்க நாங்க மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச நிறைய செலிபிரிட்டிஸும் வராங்க. அங்க உங்களுக்காக நிறைய சர்ப்ரைசஸும் காத்துட்டு இருக்கு. சோ எல்லாரும் ஃபேமிலியோட வந்துருங்க. நம்ம எல்லாரும் அங்க மீட் பண்றோம். மா எந்திரிமா. என்னடா மா இவ டெய்லி எந்திரிச்சு எங்கேயோ போயிட்டே இருக்காம 1 மணிக்கு. எந்திரிமா. டேய் பாத்ரூம் போய் போடா. போடுற பேசாம. ஆமா உனக்கு 1 மணி கலர் வச்சவன் பார்த்து போறீங்க. எந்திரிமா. இவ போற பக்கம் பார்த்தா இவளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேம்மா. என்னடா சொல்ற? அட ஆமாம்மா எந்திரிமா. வா என்னன்னு போய் பார்க்கலாம். பேய் பிடிச்சிருக்கா? டேய் பயமா இருக்கு. அப்பாவை எழுப்பி கூட்டு போவோம். அப்பா 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 எந்திரிப்பா. யோ எந்திரியா. பேபி அட சை. உன் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்காமா? என்னன்னு பார்க்கலாம் வா. ஏய் என்னடி நைட்டு பேயின்னு இருக்க, பேசாம தூங்குடி. இப்ப வர போறியா இல்லையா? ஏண்டா எப்பா டார்ச் ஆன் பண்ணி அவன் கண்டுபிடிச்ச மாட்டான். எப்படா? இதாண்டா பிடிச்சிருக்கு. நான் சொன்னேன்ல. ஐயோ 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 எங்க உங்க பிள்ளை என்ன கருமுத்தையோ குடிக்கிறாங்க? பத்தியம்மா பிள்ளைய நான் தான் சொன்னேன்ல, டெய்லி 1 மணிக்கு வந்து ஏதோ பண்றான்னு தெரிஞ்சுக்க. பிள்ளையோட லட்சணம். டேய் ஹரி லைட்ட போ. ஏடி நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்னடி பண்ணிட்டு இருக்க? மா நீ தானம்மா குடிக்க கத்து கொடுத்த. ஏண்டி ஆத்தாடு மகளும் சேர்ந்து டிராமா போட்டுட்டு இருக்கீங்க? யோ நீ வேற கம்மன்றியா? ஏய் என்ன கருமண்டி அது? மா சுக்கு டீமா. சுக்கு டீயா? சுக்குட்டியா? ஏண்டி குடிக்கிறது நேரம் கிழமை கிடையாதா? எனக்கு சுக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சுமா, அதை போட்டு வச்சு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு டீ பைத்தியங்கிறதே மறந்து போயிட்டேன். வாடா. ஐயோ மை டியர் டாட்டு, அப்பாவுக்கு ஒரு கட்டிங் கிடைக்குமா? வாங்கப்பா. ஸ்ரீ ஏன்டி இவ்வளோ லேட்டா வர? அந்த சிடுமூஞ்சி டிஎல் வேற உங்கள செம்ம கான்ல இருக்காடி. அப்படி என்னடி பண்ணுன? உன்ன வேற கேபின் வர சொல்லிட்டு இருக்கா. தெரியும்டி, அங்கதான் போயிட்டு இருக்கேன். சரி சீக்கிரம் போ. அந்த சிடுமூஞ்சி டிஎல் வேற சும்மாவே ஆடுவா. இன்னைக்கு தாம்பூன்னு ஆட போறா. ஏ நான்சென்ஸ். என்ன கோடிங் போட்டு வச்சிருக்கேன்? உன்னை எல்லாம் வேலைக்கு வச்சதுக்கு 4 எரும மாட்டை மேய்ச்சிட்டு போய்க்கலாம். உன்னால கிளைண்ட் கிட்ட நான் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தொலை எழுத்து. இன்னைக்கு அடி ரொம்ப பலமோ? என்னடி வந்த வேகத்திலேயே வெளியே போறா? ஒரேடியா வெளியே போயிருவாளோ? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏய் போச்சு போச்சு, மெயில் சென்ட் பண்ணிட்டாடி. ரிசைன் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, வெளியில இருந்து பார்த்தா நமக்கே கோவம் வரும்போது அவளுக்கு வராதா என்ன? ரோசக்காரிடி அவ. நம்மள மாதிரி திட்டு வாங்கிட்டு வேலை பார்ப்பாங்களா? அதான் ரிசைன் பண்ணிட்டா. ஸ்ரீ ரிசைன் லெட்டர் போட்டுட்டியா? ரிசைனிங் லெட்டரா? நான் அதுக்கு சென்ட் பண்ணணும். அப்ப டிஎலுக்கு ஏதோ மெயில் அனுப்பிச்சிட்டு இருந்த? ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணிட்டு இருந்தேன்டி. ப்ராஜெக்டா? ஆமா, நேற்று நான் பண்ண ப்ராஜெக்ட்ல எரர் வந்துருச்சுல. அவ கிளைண்ட் கிட்ட திட்டு வாங்கினாலா, என்னை பிடிச்சி கத்திட்டு இருந்தா. அதான் ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணிட்டேன். எப்படிடி இவ்ளோ பெரிய ப்ராஜெக்ட் இவ்ளோ சீக்கிரமா முடிச்ச? டீ தான். டீயா?
குட் ஜாப்யா. உன் ப்ராஜெக்ட் கிளைண்ட் ஓகே பண்ணிட்டாரு. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காத. நெக்ஸ்ட் மந்த் உனக்கு ப்ரொமோஷன். யார் அந்த டீ போட்டது? ஏமா நான் தான் டீ போட்டேன். என்னாச்சு? சுடு தண்ணியில சர்க்கரை எடுத்து போட்டு டீன்னு சொல்லி ஊரை ஏமாத்துறியா? மனுஷன் குடிப்பானா அந்த டீய? ஏன் டீ நல்லத்தனமா இருக்கு, எடு பாப்போம். ஏமா டீ நல்லத்தானே இருக்கு. 30 வருஷம் அனுபவமா என் டீயை இதுவரை யாருமே குறை சொன்னதில்லை. நீ ஒருத்தர் தான் குறை சொல்லியிருக்க. வேணும்னா இந்த டீயை குடிச்சு பாருங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஓ அப்படியா? எனக்கு எப்படி டீ போடும் வந்து சொல்லி தெரியாமா? அப்படியா? சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு டீ கிளாஸை எடுத்து பாயிலில் இருக்க தண்ணியால நல்லா கழுவி 2 ஸ்பூன் சர்க்கரை, 1/4 டம்ளர் டிகாஷன், 1/2 டம்ளர் நல்ல காய்ச்சின பால் எடுத்து ஊற்றி நல்லா ஐட்டா அப்படி ஒரு ஆத்து இப்படி ஒரு ஆத்து ஆத்தி நொற பொங்க பொங்க எடுத்துட்டு வந்து வச்சா அடடடடா, அதை குடிக்கும் போது அந்த சொர்க்கமே கண்ணு முன்னாடி வந்து போகும். டீனா அப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாதியா? உன் சுடுதண்ணி கேன்சல். ஏய், இன்னும் இந்த சுடுதண்ணி குடிச்சிருக்கீங்க, வாங்க பக்கத்து கடைக்கு போலாம். போங்க போங்க, பக்கத்து கடையில இதே சுடுதண்ணி தான். ஸ்ரீ எரும மாடி எந்திரிச்சு தொலை. டேய், இன்னும் மாடா எழுப்பிட்டு இருக்க? மா இப்போ கும்பகர்ணனுக்கு டஃப் கொடுப்பா போலமா. எவ்வளோ நேரம் எழுப்புறேன் தெரியுமா? இவ்வளோதான் நான் எழுப்ப முடியாது, நீயே எழுப்பிக்க. உன்னை எப்படி எழுப்பணும்னு எனக்கு தெரியும்டி, இரு வர. ஏண்டி, அனிதா பையன் பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்க போகணும்னு சொன்னேன்ல, நீ போட்டு தூங்கிட்டு இருக்கிற. நான் வரல, நீ போமா. அப்படியா? என்கிட்ட வந்து அம்மா கொஞ்சம் டீ போட்டு கூட அப்படின்னு கெஞ்சு வேலை. அப்ப டீக்கு பதில் கழனி தண்ணி ஊத்துறேன். அம்மா நான் போய் குடிச்சிட்டு வரேன். போ. அம்மா டீ புடி. எதுக்குக்கா இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஏமா பையனுக்கு பர்த்டே கிஃப்ட் கூட கொண்டு வரலன்னு அப்படி? ஆமா, பையன் எங்க? அவன் இப்பதான் ஃப்ரெண்டோட சேர்ந்து வெளியில விளையாட போயிருக்கான். இப்ப வந்துருவான். ஸ்ரீ, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்க, என்ன சாப்பிட்ற? கேக் சாப்பிட்றியா? இல்லை வேண்டாம் ஆண்டி. அப்போ ஃப்ரெஷ் ஜூஸு? வேண்டாம். பூஸ்ட், ஹார்லிக்ஸ்? எல்லாம் கேட்குறாங்க, ஏன்னு கேட்குறாங்கன்னு பாரு. இல்லை வேண்டாம் ஆண்டி. என்ன சுபுக்கா, என்ன கேட்டாலும் வேண்டாம் வேண்டாங்கிறா? என் பொண்ணு கொஞ்சம் கூச்ச சுபாவமா, வெளியே வந்தா எதுவும் சாப்பிட மாட்டா. அது எப்படி? அனிதா வீட்டுக்கு வந்து எதுவும் சாப்பிடாம போறதா? அதெல்லாம் முடியாது. கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு தான் போறீங்க. கொஞ்சம் இருங்க, வரேன். ஆமா மாமா, டீ போடுறாங்கன்னு நினைக்கிறேன். டீ ஸ்மெல் வருது. அடியே மோனத்தை வாங்காதரி, இப்பதான் உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லி வச்சிருக்கிறேன். டீ டீன்னு அலையாத. ஆண்டி, டீ சூப்பரா இருக்கு. டீ எப்படி வச்சிங்க? அதுவா, எங்கள் ஃபேமிலியிலேயே நான் தான் டீ போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட். என்னோட டீக்குன்னே தனியாக ஃபேன் பேஸ் இருக்குன்னா பாரு. நான் எல்லாரும் போடுற மாதிரி சாதாரணமாலாம் டீ போட மாட்டேன். என்னோட டீயில் சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய், பால், சீனியோட சேர்ந்து இந்த அணியோட லவ்வையும் சேர்த்துருக்கேன். அதனால தான் டீ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அம்மா, இந்த ஆண்டியை செம்மையாக டீ வைக்கிறாங்க. பேசாம டெய்லியும் பால் பாக்கெட் டீ தூள்ல ஆண்டிக்கிட்டே கொடுத்து ஆண்டி டீ வைக்க சொல்லாமா? வீட்டுக்கு வா, இனிமே உனக்கு கழனி தண்ணி தான். ஆண்டி, எனக்கு இன்னொரு டீ கிடைக்குமா? ஓ, தாராளமா. ஸ்ரீ, தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி, அனிதா, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் வரோம். இப்ப கிளம்புறோம். மா, மழை வர மாதிரி இருக்கு, ஒரு டீ போட தெரியா? மா,
வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, ஒரு டீ வாங்கி தரியா? மா, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு டீ போட்டு தரியா? இந்த ஆபீஸ்ல வேலை செஞ்சு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குடி. பேசாம ஒரு ட்ரிப் போலாமா? ஏய், நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்டி. ஸ்ரீ, நீயும் வரல? நான் வரலடி. இப்ப பாரு ஸ்ரீ, டீ குடிக்க போலாமா? போலாமே. ஏண்டி எப்ப பாரு டீ டீன்னு ஒரு நாளைக்கு 8 தடவை டீ குடிக்கிற. உன் ஹெல்த் என்னடி ஆகுறது? டீ குடிக்கிறதுலாம் இப்போ ட்ரெண்ட் ஆயிடுச்சுடி. சந்தோஷமா இருந்தா டீ, சோகமா இருந்தா டீ, வெயில் அடிச்சா டீ, மழை பெஞ்சா டீ, தூக்கம் வந்தா டீ, தூக்கம் வரலனா டீ, டீ 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 டீ. இந்த டீ தாண்டி உனக்கு கெடுக்கிறதே. டீ குடிக்கிறது அன்ஹெல்த்தியா? டீ ஒரு மனுஷ வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாடி? டயட்டுக்கு லெமன் டீ, வெயிட் லாஸ்க்கு கிரீன் டீ, ஃபீவர்னா மசாலா டீ, பீரியட்ஸ்னா செம்பருத்தி டீ, ஏன் பாலே இல்லைனாலும் பிளாக் டீ. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேளை டீ தாண்டி. கட்டட வேலை செய்யறவங்களுக்கும் டீ, காட்டு வேலை செய்யறவங்களுக்கும் டீ, விருந்தோம்பலுக்கும் டீ, சோம்பலுக்கும் டீ, ஏன் சுறுசுறுப்புக்கும் டீ தாண்டி. அதெல்லாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப்னாலே டீ தாண்டி. அதை புரிஞ்சுக்காம போங்கடி, உங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. நான் போறேன். ஸ்ரீ, டீ குடிக்க போலாமா? அப்போ சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. நீங்க எல்லாரும் நம்ம இஎம்ஐ ராணி சேனலுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நீங்களும் என்ன மாதிரி டீ லவரா இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பை.